வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பரி ஆடு வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் செம்பரி ஆடு வளர்ப்பு முழு விளக்கம் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்ந்து தான். கிராமப்புறங்களில் மட்டும் இல்லாமல் தற்போது பல இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் செம்பரி ஆடு வளர்ப்பை வந்து ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றி வராங்க. குறைந்த முதலீடு, விரைவான இனப்பெருக்கம், எளிய பராமரிப்பு, நல்ல சந்தை மதிப்பு ஆகிய காரணங்களால் செம்பரி ஆடு வளர்ப்பு வந்து நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் பிரபலமடைந்துகிட்டே வருது. இன்றைக்கி இந்த வீடியோவில் செம்பரி ஆடு வளர்ப்பை வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, எந்த இனத்தை வந்து தேர்வு செய்து, தீவன மேலாண்மை, நோய் தடுப்பு, இனப்பெருக்கம், சந்தைப்படுத்துதல், அப்புறம் லாபம் வர வரைக்கும் அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செம்பரி ஆடை பற்றி பார்த்தலாமா? செம்பரி ஆடு வந்து இறைச்சி உற்பத்திக்காக வளர்க்கப்படும் ஒரு கால்நடை. வெள்ளாட்டோடு ஒப்பிடும்போது செம்பரி ஆடுகள் வந்து கூட்டமாக வாழும். மேலும் பல நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். தமிழகத்தில் வந்து செம்பரி ஆட்டு இறைச்சிக்கு வந்து ஆண்டு முழுவதும் நல்ல தேவை வந்து இருக்குது. இதோட நன்மைகள் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு, குறைந்த முதலீடு. பால் மாடு இல்லைன்னா பெரிய கால்நடைகளை வந்து வளர்ப்பதை விட செம்பரி ஆடு வளர்ப்புக்கு வந்து குறைந்த முதலீடு வந்து போதுமானது. விரைவான இனப்பெருக்கம் வந்து செம்பரி ஆட்டில் வந்து இருக்கும். ஒரு பெண் செம்பரி ஆடு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை குட்டி போடும். நல்ல சந்தை. பண்டிகை காலங்களில் வந்து செம்பரி ஆடுகளுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும். இந்த பக்ரீத் டைம்லலாம் நல்ல விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்த பராமரிப்பு. மற்ற கால்நடைகளை விட பராமரிப்பு செலவு வந்து குறைவு. உர வருமானம். செம்பரி ஆட்டோட அந்த கழிவுகள், அந்த புழுக்க இருக்குது பார்த்தீங்களா, இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் வளர்க்கப்படும் முக்கிய இனங்கள் என்ன தெரியுமா? மேச்சேரி. இது வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான இனம் கூட சொல்லலாம். வேகமாக வளரக்கூடியது, இறைச்சி தரம் வந்து ரொம்ப சிறந்தது, நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகம். சென்னை சிவப்புன்னு சொல்லுவாங்க. வறட்சியை தாங்கும் திறன் வந்து இதுக்கு இருக்கும். நல்ல உடல் எடை வந்து இருக்கும். கிளாக்கரிசல். குறைந்த தீவனத்திலையும் வளரக்கூடியது இந்த கிளாக்கரிசல். அடுத்து ராமநாதபுரம் வெள்ளை. தமிழக தென் மாவட்டத்தில் வந்து இது வந்து ரொம்ப பிரபலமான ஆடு. பண்ணை அமைப்பது எப்படின்னா, செம்பரி ஆடு வளர்ப்பது வந்து வெற்றிக்கு வந்து நல்ல கொட்டகை அவசியம். இடத்தேர்வு வந்து எப்படி இருக்கணும்? உயரமான பகுதி, தண்ணி தேங்காத இடம், காற்றோட்டம் அதிகம் இருக்கணும். எப்படி நம்ம வெள்ளாட்டில் பாதி சேருமோ அதே தான் செம்பரி ஆட்டுக்கும். ஓகேங்களா? கொட்டை அமைப்பு பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்டுக்கு சுமார் 10 சதுரடி வந்து இடம் தேவை. கொட்டைகளை வந்து நல்லா வெளிச்சம் இருக்கணும், காற்றோட்டம் இருக்கணும், சுத்தமான தரம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆடுகளை வாங்கும் முறை பார்த்தலாமா? ஆடுகளை வாங்கும்போது நீங்கள் எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கண்கள் வந்து பிரகாசமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், நோய் அறிகுறி வந்து இருக்கக்கூடாது, வயிறு வந்து இயல்பாக வந்து இருக்கணும். ஒரே இடத்துல இருந்து வாங்காமல் பல பண்ணைகளில் இருந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல பண்ணையாக பார்த்து வாங்குங்க, அதான் உங்களுக்கு வந்து வெற்றி வழிவகுக்கும். தீவன மேலாண்மை பார்க்கலாமா? செம்பரி ஆடு வளர்ப்பில் லாபம் வந்து தீவன மேலாண்மை பொறுத்தே அமையும். பசுந்தீவனம் எப்பயுமே எல்லா ஆட்டுக்குமே, நம்ம செம்பரி ஆட்டுக்கும் சரி வெள்ளாட்டுக்கும் சரி, என்ன தீவனம் ரெண்டுக்குமே ஒன்று தான். பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம். பசுந்தீவனத்தில் பார்த்திங்கன்னா நேப்பியர் புல், குதிரை மசாலு, அகத்திக்கோலை இது எல்லாமே கொடுக்கலாம். உலர் தீவனத்தில் பார்த்திங்கன்னா வைக்கோல், சோளத்தட்டு, கம்புத்தட்டு இதெல்லாம் ஓகே. அடர் தீவனத்தில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், கோதுமை தவிடு, எண்ணெய் புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். ஒரு நாளுக்கான தீவன அட்டவணை என்ன தெரியுமா? காலையில் பசுந்தீவனம் கொடுத்தீங்க அப்படின்னா மதியம் மேய்ச்சல் கூட விடலாம். சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு உலர் தீவனம், அடர் தீவனம் சேர்ந்து கூட கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா வளர்ச்சி வேகமாக இருக்கும். அடுத்து குடிநீர். ஆடுகளுக்கு வந்து எப்போயுமே சுத்தமான தண்ணி வந்து இருக்கணும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து கொடுக்கலாம். இனப்பெருக்க மேலாண்மை. பெண் செம்மறி ஆடு வந்து சுமார் 8லேருந்து 12 மாத வயதில் வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து தயாராகும். சின அறிகுறிகள் என்ன தெரியுமா? அமைதியின்மையாக இருக்கும், வால் ஆட்டிக்கிட்டு இருக்கும், தீவனம் வந்து குறைவாக சாப்பிடும். இந்த நேரத்தில் வந்து கெடாவோட சேர்க்கணும். அடுத்து குட்டி பராமரிப்பு. குட்டி பிறந்த உடனே மூச்சு சரியாக இருக்குதா அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி தாய்ப்பால் கண்டிப்பாக குடிக்க விடணும். முதல் பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். தடுப்பூசி பார்த்திங்கன்னா அந்த பிபிஆர், அந்த என்ட்ரோக்சினியா, சிபாக்ஸு, எஃப்எம்டி இதை வந்து நீங்களே அனுபவம் உள்ளவங்க நீங்களே போடுங்க. அனுபவம் இல்லாதவங்க கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி போடுங்க. குடற்புழு கட்டுப்பாடு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதனால் தீவன பயன்பாடு அதிகம் இருக்கும். உடல் எடை வந்து வேகமாக கூடும். பிபிஆர் வந்து பொதுவான நோய்கள் என்னன்னா பிபிஆர், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து இருக்கும். நிமோனியானா இருமல், சுவாச பிரச்சனை, வயிறு உப்புசம் வந்தால் வயிறு வந்து பெருசாக இருக்கும். இந்த நோய் அறிகுறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை போய் நீங்கள் பார்க்கணும்.
மேய்ச்சல் மேலாண்மை. செம்பரி ஆடுகளை தினமும் 5லேருந்து 6 மணி நேரம் மேய்ச்சலுக்கு வந்து அனுப்பலாம். தீவன செலவு இதனால் வந்து குறையும். உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப மேம்படும். எடை அதிகரிக்க ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? சுத்தமான தண்ணி இருக்கணும், தரமான தீவனம், உடற்புழு கட்டுப்பாடு, கனிம கலவை, தடுப்பூசி, இதெல்லாம் முறையாக வந்து எனக்கு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி வந்து கிடைக்கும். சந்தைப்படுத்துதல் பார்க்கலாமா? செம்பரி ஆடுகளை வந்து விற்பனை செய்யும் இடங்கள் என்னென்ன தெரியுமா? உள்ளூர் சந்தை, நம்ம பக்கத்தில் இருக்க சந்தை, அது மொத்த வியாபாரிகள் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட, இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக பண்ணையில் கூட நீங்கள் விற்கலாம். அடுத்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா அந்த மாதிரி இதிலலாம் நீங்கள் விற்கலாம். பண்டிகை காலங்களில் அதிக லாபம் கிடைக்கும். 50 செம்பரி ஆடுகள் வளர்த்தா 50 செம்பரி ஆடுகளோடு தொடங்குறீங்க அப்படின்னா சரியான மேலாண்மை, நோய் கட்டுப்பாடு, தரமான தீவனம், இதன் மூலம் நல்ல வருமானம் பெற முடியும். குட்டிகள் பிறப்பதனால மந்தை எண்ணிக்கை வந்து வேகமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. வெற்றிக்கான முக்கிய குறிப்புகள் என்ன தெரியுமா? நல்ல இனத்தை தேர்வு செய்யணும், சுத்தமான கொட்டகை வந்து அமைக்கணும், பசுந்தீவன உற்பத்தி வந்து நம்மளே செஞ்சுக்கணும், தடுப்பூசி வந்து தவறாமல் போடணும், மருத்துவரோட ஆலோசனை கண்டிப்பாக பின்பற்றணும், சந்தை நிலவரத்தை தொடர்ந்து நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்பரி ஆட்டுலையும் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 2-3 பேர் தான் வளர்க்குறாங்க. கிட்டத்தட்ட 300-400 ஆடுக்கிட்ட வந்து செம்பரி ஆடுகள் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுக்குமே நல்ல வருமானம். ஆனால் என்ன, நம்மளுக்கு வந்து நம்ம வெள்ளாட்டோட அதில் வந்து கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமான வேலைகள் தான் இருக்கும். ஏன்னா காலையில் இவங்க ஒரு 8 மணிக்கெலாம் பத்திட்டு போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டும் வந்து அந்த 8:30 மணிக்கு தான் வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு செம்பரி ஆடுகள் வரும். செம்பரி ஆடு வளர்ப்புங்கிறது வெறும் கால்நடை வளர்ப்பு மட்டும் இல்லை, சரியான திட்டமிடலோடு செய்தால் இது ஒரு நிலையான வருமானம் தரும் தொழிலாக மாறும். பக்ரீத் டைமில் வந்து செம்பரி ஆட்டுக்கு வந்து நல்ல டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகம். தொடக்கத்தில் சிறிய அளவில் ஆரம்பித்து அனுபவத்தை பெற்று பின்னாடி படிப்படியாக வந்து மந்தை அதிகரித்தா நல்ல லாபம் பெற முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஆடு மற்றும் செம்பரி ஆடு வளர்ப்பு பற்றிய பயனுள்ள தகவலுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது, ஆடு சம்மந்தமாக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக ஒவ்வொன்றா வந்து போட ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? இதுவுமே செம்பரி ஆடு வளர்ப்பு பற்றியுமே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்களே, அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன். இதன் மூலமாக நீங்கள் வந்து ஆடு வளர்ப்பை வந்து நல்ல ஒரு அனுபவத்தோடு நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை தான் சொல்கிறேன். ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக 5000 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக ரீச் பண்ணணும். அதனால் எல்லாருமே மறக்காமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கூடிய விரைவில் டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து ஆடு சம்மந்தமாக நான் போடுவேன். நாளைக்கு பார்க்கலாம்.